யார் ஜெயிக்க போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது நடக்காது. ஏன்னா மக்கள் மனசுல வேற ஒண்ணு இருக்கு. ஆமா, எக்ஸாக்ட்லி. இத நான் சொல்லலங்க. இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போற மூலக்கட்டுரையோட முதல் வரியே இதுதான். நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வாக்காளரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்குள்ளே ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா? ஆமா, எல்லார் மனசுலயும் ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற அமைதி புரட்சி 2026 மக்களின் தீர்ப்பு அப்படின்ற ஆவணமும் அதனோட இணைக்கப்பட்ட சதுரங்க வேட்டை 2026 அப்படிங்கிற கதையும் உங்க கணிப்புகளை எல்லாம் சுக்குநூற உடைக்க போகுது. கண்டிப்பா உடைக்கும். ஏன்னா இது சாதாரண ஒரு அரசியல் கணிப்பு இல்ல. உண்மைதான். இந்த ஆவணங்கள் தமிழக தேர்தல் களத்துல இருக்கிற 4 முக்கிய தலைவர்களை வெறும் நபர்களா பார்க்காம 4 முற்றிலும் மாறுபட்ட அரசியல் பிம்பங்களா, அதாவது பொலிட்டிக்கல் ஆர்க்கிடைப்ஸா பாக்குது. கரெக்ட். அந்த 4 பிம்பங்களும் எப்படி ஒண்ணுக்கொண்ணு மோதுது, அதிலிருந்து என்ன மாதிரி ஒரு உளவியல் வெடிக்குது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். ஆனா இந்த சதுரங்க ஆட்டத்துக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். ஆமா, அந்த டிஸ்க்ளைமரை நம்ம முதல்லயே சொல்லிடுறது நல்லது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம விவாதிக்க போற இந்த கட்டுரையில உள்ள அரசியல் கருத்துக்கள், தலைவர்கள், அவங்களோட வியூகங்கள் எல்லாமே அந்த மூல ஆவணத்துல எப்படி இருக்கோ அதை மட்டும்தான் நாங்க அலச போறோம். ஆமாங்க, நாங்க எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் நிலைப்பாட்டையோ கட்சியையோ ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்லை. 100% இது ஒரு நடுநிலையான தகவல்களை அடிப்படையாக கொண்ட ஒரு சைக்காலஜிக்கல் பகுப்பாய்வு மட்டும்தான். சரி, இப்போ களத்துக்குள்ள போகலாம். போலாம். இந்த ஆவணத்தை படிக்கும்போது ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா உணர முடியுது. இந்த தேர்தல் கலக்க ஒரு 4 முனை சதுரங்க ஆட்டம் அப்படின்னு விவரிக்கிறாங்க. அதாவது ஒரு 4-வே செஸ் மேட்ச். ஆமா, வழக்கமா நாம செஸ் விளையாடும் போது 2 பேர் தான் இருப்பாங்க. நீங்க ஒரு காயை நகர்த்தினா எதிர்த்தரப்புல இருந்து ஒருத்தர் உங்களை அட்டாக் பண்ணுவாரு. சாதாரணமா அப்படித்தான் நடக்கும். ஆனா இந்த 4 முனை செஸ் போர்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு காயை நகர்த்தும் போது 3 வெவ்வேறு திசைகள்ல இருந்து உங்களுக்கு செக் வைக்க ஆட்கள் இருப்பாங்க. அடடா, யோசிக்கும் போதே ஒரு மாதிரி தலை சுத்துது. அப்படிதான் இருக்கு களம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி வியூகம் இருக்கும். நடுவுல தமிழகம் ஒரு போர்க்களமா தத்தளிக்குது. அந்த போர்டுல இருக்கிற 4 முக்கிய காய்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல உடைச்சு பார்க்கணும். கண்டிப்பா. இந்த 4 முனை சதுரங்க ஆட்டம் அப்படிங்கிற உவமை அந்த மூலக்கட்டுரையில ரொம்ப ஆழமா கையாளப்பட்டிருக்கு. ஆமா, நான் கூட அதை கவனிச்சேன். ஒரு வாக்காளரா நீங்க யோசிச்சு பார்க்கும்போது நீங்க வெறும் 4 மனிதர்களை பார்க்கல, 4 வெவ்வேறு சித்தாந்தங்களை பார்க்கறீங்க. இந்த ஆவணம் அந்த 4 தலைவர்களையும் எப்படி அரசியல் பிம்பங்களா மாத்துதுன்னு பார்ப்போம். ஓகே, முதல்ல யார் வர்றா? முதல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவரை அனுபவம் மற்றும் முதிர்ச்சியின் பிம்பமா இந்த கட்டுரை முன்வைக்குது. அரசியல்ல முதிர்ச்சி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது எத்தனையோ புரியல்களை பார்த்த ஒரு நங்கூர மாதிரி. 4 திசைகள்ல இருந்து அலைகள் மோதும்போது மக்கள் இயற்கையாகவே ஒரு நிலைத்தன்மையை தேடுவாங்க. அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டியை தேடுவாங்க. ஆமா, பதறாத ஒரு தலைமை, பல நெருக்கடிகளை சமாளித்த ஒரு சிஸ்டம். இதான் அந்த பிம்பத்தோட பலம். இருங்க, நான் இங்க குறுக்கிடுறேன். நீங்க சொல்ற அந்த நிலைத்தன்மை அல்லது நங்கூரம் அப்படிங்கிற கான்செப்ட் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு 4 முனை போட்டியில நங்கூரமா இருக்கிறது ஒரு வகையில மைனஸ் இல்லையா? ஏன்னா நங்கூரம் ஒரே இடத்துல தான் இருக்கும், அது நகரவே நகராது. ஒரு நல்ல கேள்வி இது. மக்கள் எப்போதுமே புதுசா ஏதாவது வேணும்னு ஆசைப்படுவாங்களே, அந்த முதிர்ச்சி அப்படிங்கிற பிம்பம் சில சமயம் மாற்றமே இல்லாத ஒரு தேக்க நிலை அப்படின்னு மக்களோட மனசுல பதிவாகிடாதா? இது அந்த ஆவணம் எப்படி பாக்குது? இது ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஆவணம் முதிர்ச்சியை ஒரு தேக்க நிலையா பார்க்கல, அத ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பாக்குது. ஓ, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஆமாங்க. புயல் அடிக்கும்போது புதுசா ஒரு கப்பலை டிசைன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இருக்கிற கப்பல் முழுகாம எப்படி பாதுகாப்பா கரை சேர்க்கறதுன்னு தான் பாப்பாங்க. கரெக்ட் தான். அந்த நேரத்துல அதுதான் முக்கியம். அந்த ஒரு உளவியல் பாதுகாப்பு தான் இந்த பிம்பம் வழங்குது. சரி, இப்போ நீங்க கேட்ட அந்த மக்களுக்கு புதுசா ஏதாவது வேணும் அல்லது வேலைகள் நடக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு வருவோம். அங்கதான் இரண்டாவது பிம்பம் உள்ளே வருதா? எக்ஸாக்ட்லி. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிர்வாகம் மற்றும் யதார்த்தமான வளர்ச்சியின் பிம்பமா இந்த ஆவணம் சுட்டிக்காட்டுது. யதார்த்தமான வளர்ச்சி, அதை கொஞ்சம் விளக்குங்களேன். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை யதார்த்தம், அதாவது பிராக்மேட்டிசம். வானத்திலிருந்து நிலவை பிடிச்சு தர்றேன் அப்படிங்கிற பிரம்மாண்டமான வாக்குறுதிகளை விட தரையில என்ன செய்ய முடியும்? பிராக்டிக்கலா என்ன பண்ண முடியும்னு பாக்குறது. ஆமா, ரோடு போடணுமா, பாலம் கட்டணுமா, அடிப்படை உள்கட்டமைப்பை சரி பண்ணணுமா, இத ஒரு மேனேஜர் மாதிரி அணுகிற மனநிலை இது.
ஓ, அப்போ சித்தாந்தம் அப்படிங்கிற பெரிய வார்த்தைகளை விட அன்றாட வாழ்க்கையோட அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு பிம்பமா இது உருவகப்படுத்தப்படுது. 100% கரெக்ட். அப்போ ஒரு பக்கம் சித்தாந்தம் கலந்த அனுபவம், இன்னொரு பக்கம் யதார்த்தமான நிர்வாகம். இத கேட்கும்போது இது ஒரு ரொம்ப லாஜிக்கலான மூளைக்கு வேலை தர்ற ஒரு போட்டியா தெரியுது. ஆமா, ஒரு செஸ் கேம் மாதிரி தான். ஆனா வாக்காளர்கள் எப்போதுமே லாஜிக்கா மட்டுமா ஓட்டு போடுறாங்க? அவங்களுக்குள்ள உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல? கண்டிப்பா எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ரத்தத்தை சூடாக்குற மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு பிம்பங்களும் செட் ஆகாதே. கண்டிப்பா செட் ஆகாது. ஒரு பெரிய கூட்டம் யதார்த்தத்தையும் அனுபவத்தையும் தாண்டி தங்களோட அடையாளத்தை, கோபத்தை வெளிப்படுத்த ஒரு வடிகால் தேடுவாங்க. ரைட், ஒரு அவுட்லெட் வேணும் அவங்களுக்கு. அங்கதான் 3வது பிம்பம் சீமான் அவர்கள் உள்ளே வராரு. அவரை அதிரடி அரசியல் மற்றும் தமிழின் எழுச்சிக்கான பிம்பமா இந்த கட்டுரை அடையாளப்படுத்துது. அதாவது ஒரு உணர்வுபூர்வமான அலை அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. தங்களோட மொழி, இனம், அடையாளம் நசுக்கப்படுதுன்னு நினைக்கிற மக்களோட கோபத்தை ஒரு சமரசமில்லாத அதிரடியான குரல்ல பிரதிபலிக்கும் பிம்பம் இது. அப்போ அந்த பிராக்னாட்டிசம் மூளைக்கு வேலை செய்யும்னா, இந்த அதிரடி அரசியல் நேரா இதயத்துக்கும் உணர்ச்சிகளுக்கும் வேலை செய்யும். இது லாஜிக்கை விட எங்களுக்கான உரிமை குரல் அப்படிங்கிற ஆழ்ந்த அடையாள அரசியலை மையமாக கொண்டது. இந்த இடத்துல ஒரு பெரிய முரண்பாடு உருவாகுது பாருங்க. என்ன முரண்பாடு? ஒரு பக்கம் அனுபவம், இன்னொரு பக்கம் நிர்வாகம், மூணாவது பக்கம் கோவமும் அதிரடியும். இந்த மூணுமே சமுதாயத்துல இருக்கிற வெவ்வேறு வகையான மனிதர்களை திருப்திப்படுத்துது. ஆமா, கரெக்ட் தான். அப்போ 4வதா ஒரு பிம்பத்துக்கு இங்க என்ன வேலை? அந்த 4வது கை, அதாவது விஜய் அவர்களை இந்த ஆவணம் மாற்றத்துக்கான வேகம் மற்றும் இளைஞர்களின் புரட்சி அப்படின்னு குறிப்பிடுது. ஆமா, அந்த ஸ்பீட் ஃபார் சேஞ்ச். இது கொஞ்சம் ரிஸ்கான விஷயமா எனக்கு படுது. ஏன்னா அரசியல்ல வேகம் அப்படிங்கறது பல நேரங்கள்ல ஆக்சிடென்ட்ல கொண்டு போய் விட்டுடுமே. புரியுது. இளைஞர்களோட அந்த புரட்சி வேகம் ஒரு சிஸ்டம் உடைக்குமே தவிர அதை உருவாக்குமா? இத அந்த மூலக்கட்டுரை எப்படி நியாயப்படுத்துது? அந்த வேகம் உடைக்கும் அப்படிங்கறத கட்டுரை ஒர்க்குல சொல்லப்போனா அந்த உடைப்பைத்தான் பல இளைஞர்கள் விரும்புறாங்க அப்படிங்கிற உளவியலை இது பேசுது. ஓ, அவங்க உடைக்கிறதையே ஒரு தீர்வா பாக்குறாங்க. ஆமா, இப்போ இருக்கிற தலைமுறை, அதாவது டிஜிட்டல் யுகத்துல வளர்ந்த இளைஞர்கள் ஒரு மாற்றம் நடக்கணும்னா அதுக்கு 20 வருஷம் காத்திருக்க தயாரா இல்ல. எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்கணும் அவங்களுக்கு. எக்ஸாக்ட்லி. பழைய சிஸ்டம் வேலை செய்யலையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பேர் பண்றதை விட ஒட்டுமொத்தமா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசா இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிற வேகம் அது. அட, அன்இன்ஸ்டால் பண்ற வேகம், சூப்பர் வார்த்தை இது. அந்த டிஸ்ரப்ஷன் அல்லது தடாலடி மாற்றத்தை தான் இந்த 4வது பிம்பம் கையில் எடுக்குது. ஆக இப்போ உங்க கண் முன்னாடி அந்த சதுரங்க பலகையை நிறுத்தி பாருங்க. பாக்குறேன். அனுபவம், நிர்வாகம், அதிரடி, வேகம், இந்த 4 வெவ்வேறு சக்திகள் ஒரே நேரத்துல ஒண்ணுக்கொண்ணு மோதிக்கொள்ளும் போது களத்துல எவ்வளவு பெரிய அதிர்வலைகள் உருவாகும். அதை கற்பனை பண்ணும் போதே பயங்கரமா இருக்கு. இந்த 4 பேரும் அலைகளும் மேடையில கர்ஜிக்கும் போது யாருடைய வியூகம் ஜெயிக்கும்னு கணிக்கிறவே பெரிய சவால் தான். ரொம்ப பெரிய சவால். ஆனா இங்கதான் இந்த கட்டுரையின் பெரிய யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு. திரைக்கு முன்னாடி இந்த 4 அலைகளும் பயங்கர சத்தத்தோட மோதிக்கிட்டு இருக்கும்போது திரைக்கு பின்னாடி ஒரு பெரிய திருப்பம் நடக்குது. ஆமா, தேர்தலுக்கு முந்தின நாள் இரவு. அதை இந்த கட்டுரை விவரிக்கும் விதம் உண்மையிலே ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி இருக்கு. ஆமா, அந்த தேர்தலுக்கு முந்தின நாள் இரவு ஒட்டுமொத்த உளவுத்துறை ரிப்போர்ட்டுகளும் பிளாங்க் ஆகுது இல்லையா? ஆமா, நினைச்சு பாருங்க. எலெக்ஷனுக்கு முந்தின நாள் ராத்திரி கட்சி தலைவர்கள் எல்லாரும் அவங்கவங்க வார் ரூம்ல உட்கார்ந்துட்டு உளவுத்துறையோட கடைசி நேர ரிப்போர்ட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பதட்டம் இருக்கும் அந்த நேரத்துல. கண்டிப்பா. இதுவரைக்கும் தேர்தல்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும்னு நம்பப்பட்ட 2 விஷயம். ஒன்னு பணபலம், இன்னொன்னு அதிகார பலம். இந்த ரெண்டையும் வச்சு களத்தை வளைச்சிடலான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு மர்மமான 5வது சக்தி உருவெடுக்குதுன்னு ஆவணம் சொல்லுது. அந்த 5வது சக்தி வேற யாரும் இல்ல, மக்களின் மௌனம். வாவ், தி 5th பவர். ஒட்டுமொத்த மக்களும் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாம முழுமையான அமைதியா இருக்கிறாங்க. இத படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன தோணுச்சு? ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல சுத்தி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க சோனார் சிக்னல் அனுப்புவாங்க இல்லையா? ஆமா, அந்த பிங்க் சவுண்ட். கரெக்ட். அந்த சிக்னல் போயிட்டு ஏதாவது ஒரு பொருளுக்கு மேல பட்டு திரும்பி வந்தாதான் முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த சிக்னல் திரும்பி வரவே இல்ல, வெறும் மயான அமைதி மட்டும்தான் இருக்குன்னா அந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய மரண பயம் வரும். எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஒரு பயத்தை தான் அந்த மக்களின் மௌனம் அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்குது இந்த கட்டுரை சொல்லுது. அந்த நீர்மூழ்கி கப்பல் ஓமை ரொம்ப பொருத்தமா இருக்கு.
ஏன் அந்த மௌனம் அதிகாரத்தை நடுங்க வைக்குதுன்னு நாம கொஞ்சம் சைக்காலஜிக்கலா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, அத கேட்போம். இப்போ ஒரு வாக்காளர் உங்ககிட்ட சண்டை போடுறாருன்னு வச்சுக்குவோம். நீங்க ரோடு போடல, தண்ணி தரல அப்படின்னு அவர் கத்துறாருன்னா அதோட அர்த்தம் என்ன? அவர் ஏதோ கோவத்துல இருக்காரு. ஆமா, ஆனா அவர் உங்ககிட்ட ஏதோ எதிர்பார்க்கறாரு. அவர் உங்ககிட்ட பேரம் பேசுறாருன்னு அர்த்தம். அவரை நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தோ அல்லது பணம் கொடுத்தோ உங்க பக்கம் திருப்பி விட முடியும். ஓ ஆமா, கரெக்ட் தான். கத்துறவன கரெக்ட் பண்ணிடலாம். ஆனா ஒரு வாக்காளர் உங்ககிட்ட எந்த கோவமும் காட்டல, எந்த கேள்வியும் கேட்கல, ஒரு புன்னகையோட முழுமையான அமைதியில இருக்கிறாருன்னா அதோட அர்த்தம் அவர் தன்னோட மனசுக்குள்ள உங்களை எப்போதோ வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னு அர்த்தம். ஆட, இது ஒரு பயங்கரமான பாயிண்ட். பணம் அப்படிங்கிறது வேலை செய்யணும்னா எதிர்த்தரப்புல ஒரு சலசலப்பு இருக்கணும், ஒரு பேரம் பேசும் மனநிலை இருக்கணும். ஆனா ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமா ஒரு முடிவு எடுத்துட்டு அமைதியா இருக்கும்போது அங்க பணத்துக்கும் வேலை இல்ல, அதிகாரத்துக்கும் வேலை இல்ல. நிஜமாவா? ஆமாங்க, அந்த முழுமையான மௌனத்துக்கு முன்னாடி எந்த பெரிய வியூகமும் செயலிழந்துதான் போகும். இதத்தான் கட்டுரை அந்த 4 சத்தங்களையும் மீறி எழும் 5வது சக்தின்னு பதிவு பண்ணுது. இங்க நான் உங்ககிட்ட ஒரு மாற்று கருத்து வைக்கிறேன், அல்லது ஒரு சந்தேகத்தை கேக்குறேன். நீங்க சொல்ற அந்த மௌனம் கேட்க ரொம்பவே கவிதை மாதிரி இருக்கு. ஆனா யதார்த்தத்துல, குறிப்பா இந்திய தேர்தல் அரசியல்ல பணமும் அதிகாரமும் தானே கடைசி நேரத்துல கேம மாத்துது. இத நம்ம ஊர்ல பலமுறை பார்த்திருக்கோமே. உண்மைதான், பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண சாமானியனோட மௌனம் எப்படி இந்த ராட்சச பலம் கொண்ட அதிகார இயந்திரத்தை ஒரு நொடியில செயலிழக்க செய்யும்? அமைதி அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பலவீனமா, இல்ல அதுதான் அல்டிமேட் ஆயுதமா? மக்கள் ஏன் அமைதியா இருக்காங்க? நீங்க கேக்குற யதார்த்தம் எனக்கு புரியுது. பணம் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுங்கிறத யாரும் மறக்க முடியாது. ஆனா அந்த கட்டுரை ஒரு குறிப்பிட்ட சூழல ஒரு டிப்பிங் பாயிண்ட சுட்டி காட்டுது. டிப்பிங் பாயிண்ட், அதாவது ஒரு உச்சக்கட்ட நிலை, சரியா? எக்ஸாக்ட்லி. மக்கள் எப்போது அமைதியா இருப்பாங்கன்னா அவங்க பணத்தை விட தங்களோட சுயமரியாதையோ அல்லது எதிர்காலமோ ஆபத்துல இருக்குன்னு உணரும்போது. ஓ, சர்வைவல் மோட் மாதிரி. ஆமா, நீங்க கொடுத்த பணத்தை அவங்க வாங்கிக்கலாம், ஆனா ஓட்டு போடும்போது அவங்க கை வேற ஒரு பட்டனை அழுத்தும். ஏன்னா அந்த வினாடியில அவங்கள யாரும் கண்காணிக்க முடியாது. கரெக்ட். அது ஒரு ரகசியமான செயல். அந்த ரகசியமான தனிமையான வினாடியில அவங்க எடுக்கிற முடிவு அவங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த மௌனத்தோட வெடிப்பா இருக்கும். வாவ்! அதனாலதான் அரசியல் தலைவர்களுக்கு எதிர்க்கட்சிகளின் சத்தத்தை விட மக்களின் மௌனம் மிகப்பெரிய உளவியல் பயத்தை கொடுக்குது. சரியா சொன்னீங்க. அந்த டிப்பிங் பாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. மக்கள் தங்களோட எதிர்காலம் ஆபத்துல இருக்குன்னு உணரும்போது மௌனமா ஒரு முடிவெடுக்கிறாங்க. சரி, இந்த மௌனம் எப்படி ஒரு தீர்ப்பாக மாறுது? இந்த கட்டுரையின் கிளைமேக்ஸ் பகுதிக்கு வருவோம். ஆமா, அந்த ஃபைனல் பார்ட். அந்த 4 தலைவர்களும் மிகப்பெரிய மைதானங்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி கர்ஜித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான அரசியல் மாற்றம் அந்த பெரிய மேடைகள்ல நடக்கல. பின்ன எங்க நடக்குது? மேடைக்கு கீழே நிற்கிற ஒரு சாதாரண வாக்காளரோட கையில இருக்கிற அந்த 6 அங்குல செல்போன் திரையில நடக்குது. ஒரு செய்தி, ஒரு வைரல் மெசேஜ் சாமானியர்களோட போன்ல தீயா பரவுது. ஆமா, அந்த வைரல் மெசேஜ். இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லியே ஆகணும். இன்னைக்கே நாம சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஒருத்தர் அசிங்கமா திட்டிக்கிறதும் பழைய தப்புகளை தோண்டி எடுக்கிறதும் தானே அரசியல் பிரச்சாரமா இருக்கு. 100% உண்மை. ஃபுல்லா நெகட்டிவிட்டி தான். ஆனா இந்த வைரல் செய்தி எந்த தலைவரோட கடந்த கால தவறுகளையும் விமர்சிக்கவே இல்ல. நெகட்டிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற பேச்சே அங்க இல்ல. அது முற்றிலும் எதிர்காலத்துக்கான ஒரு தெளிவான பாதையை மட்டுமே பேசுது. இது எப்படி சாத்தியம்? அதுதான் இந்த கதையோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். நீங்க சொன்ன மாதிரி வழக்கமான அரசியல்னா அவர் அந்த ஊழல் பண்ணிட்டார், இவர் இதை தப்பா பண்ணிட்டார்னு கடந்த காலத்தை தோண்டுவதுதான். ஆமா. ஆனா இந்த ஆவணத்துல வர்ற அந்த மாற்றுப்பாதையை உருவாக்கும் 4வது பிம்பமான விஜய் அந்த வைரல் செய்தியில ஒரு ஒற்றை வரியை முன்னிறுத்துறார். சிம்மாசனம் எனக்கு வேணாம், அதிகாரம் உங்களுக்கு வேணும். சிம்மாசனம் எனக்கு வேணாம், அதிகாரம் உங்களுக்கு வேணும். கேட்கவே பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த வரி வழக்கமான அரசியல் இலக்கணத்தையே தலைகீழா மாத்துது. நீங்க இதோட உளவியலை யோசிச்சு பாருங்க. காலங்காலமா அரசியல்வாதிகள் மக்கள் கிட்ட வந்து என்ன கேட்பாங்க? எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களை காப்பாத்துறேன்னு கேட்பாங்க. ஆமா, என்ன அரியணையில ஏத்துங்க, நான் உங்களுக்கு எல்லாம் செய்யறேன் அப்படின்னு அதிகாரத்தை தங்களுக்கு கொடுக்கும்படி கேட்பாங்க. மக்கள் தங்களை ஆள்வதற்கு ஒரு எஜமானனை அல்லது ஒரு சேவியரை தேர்ந்தெடுக்கும் மனநிலையில தான் இருப்பாங்க. கரெக்ட், ஒரு ரட்சகனை தேடுவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் வந்து எனக்கு அரியணை வேணாம், நீங்க தான் இந்த அதிகாரத்தோட உண்மையான உரிமையாளர்கள், அதை உங்ககிட்டயே திருப்பி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லும்போது வாக்காளரின் மனநிலையில ஒரு மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்ட் நடக்குது.
இந்த இடத்துல எனக்கு ஒரு புல்லரிக்கிற நிமிஷம் இருக்கு. அதிகாரம் மக்களுக்கு வேணும்னு சொல்றது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதுவும் வெறும் ஒரு தேர்தல் வாக்குறுதி மாதிரியோ ஒரு நல்ல ஸ்லோகன் மாதிரியோ மக்கள் நினைச்சிட மாட்டாங்களா? மக்கள் கிட்ட அதிகாரத்தை கொடுக்கறதுனா பிராக்டிகலா என்ன அர்த்தம்? அதற்கான விளக்கத்தை தான் இந்த கட்டுரையின் கடைசியில கொடுத்திருக்கிற அந்த பிரத்யேக கவிதை ரொம்ப ஆழமா சொல்லுது. ஓ, அந்த கவிதை. மக்கள் அந்த ஸ்லோகனை ஏன் நம்புறாங்க, அந்த மௌனம் எப்படி தீர்ப்பா மாறுதுங்கிறது இந்த கவிதை விளக்குது. 4 திசையிலும் 4 பெரும் அலைகள் நடுவே தத்தளிக்கும் தமிழகத்தின் நிலைகள் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த 4 பிம்பங்களையும் வரிசைப்படுத்துது. முதிர்ச்சி, வளர்ச்சி, தமிழின் எழுச்சி, புரட்சின்னு எல்லாத்தையும் சொல்லுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குது. யார் கையில் செங்கோல்? செங்கோல் யார் கையில? இதுக்கான பதில அது எந்த தலைவர்களிடமும் தேடல. மாறாக சாமானியனை பார்த்து அது உன் விரல் நுனியில் ஒளிந்திருக்கும் ரகசியம் அப்படின்னு சொல்லுது. அந்த விரல் நுனி ரகசியம் அப்படிங்கிறது நாம ஓட்டு போடும்போது வைக்கிற அந்த மையையும் இவிஎம் மிஷின்ல நாம அழுத்துற அந்த பட்டனையும் குறிக்குது. சரியா? ஆனா இது வெறும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற செயல் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதான் இங்க இருக்கிற சூட்சுமம். அந்த விரல் நுனி அப்படிங்கிறது நீங்க இவிஎம் மிஷின்ல அழுத்துற பட்டன் மட்டும் கிடையாது. அப்போ வேற என்ன? நீங்க சொன்னீங்களே அந்த 6 அங்குல செல்போன் திரை, அதுல ஒவ்வொரு நாளும் ஒரு செய்திய பகிர, ஒரு கருத்தை பதிவு செய்ய நீங்க பயன்படுத்துற அந்த விரல் நுனி. ஆஹா, சூப்பர் பாயிண்ட் இது. ஜனநாயகம் அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு முறை சிம்மாசனத்துல ஒருத்தரை உட்கார வைக்கிற ஈவெண்ட் கிடையாது. அது தினசரி சோஷியல் மீடியாவிலையும் சமூகத்திலையும் மக்கள் கேட்கிற கேள்விகள் மூலமா உயிர்ப்போட இருக்கிற ஒரு விஷயம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதனாலதான் கவிதையோட கடைசி வரி ரொம்ப அழுத்தமா சொல்லுது, மனிதம் காக்கும் மனங்களுக்கு மட்டுமே இங்கே ஜனநாயகம் அப்படின்னு. மனிதம் காக்கும் மனங்களுக்கு மட்டுமே. ஆமா, ஜனநாயகம் அப்படிங்கிறது வெறும் எண்களின் விளையாட்டு கிடையாது. எந்த மனம் மனிதத்தை, அதாவது மனிதநேயத்தை காக்க நினைக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே ஜனநாயகம் சொந்தம். அதிகாரம் என்பது மக்களை அடக்கியாள அல்ல, அரவணைத்து காக்க என்பதைத்தான் அந்த அதிகாரம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற வாசகம் உணர்த்துது. சூப்பருங்க. அப்போ அந்த 5வது சக்தியான மக்களின் மௌனம் கடைசியில் அந்த விரல் நுனி ரகசியமா உருவெடுத்து எந்த சித்தாந்தம் மனிதத்தை காக்குமோ அதை நோக்கி திரும்புது. இதுதான் இந்த அமைதி புரட்சி 2026 மக்களின் தீர்ப்பு கட்டுரையின் மையக் கருத்து. 100க்கு 100 உண்மை. இந்த 4 முனைச்சதுரங்க ஆட்டத்துல காய்களை நகர்த்துறது தலைவர்கள் இல்ல, அந்த பலகைய தன் விரல் நுனியில வச்சிருக்கிற சாமானிய மக்கள் தான் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா சொல்லுது. சரியா சொன்னீங்க. இது வெறும் 2026 தேர்தலுக்கான கணிப்பு இல்ல. வாக்காளர்கள் எப்படி சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள், பணத்தையும் சத்தத்தையும் தாண்டி தங்களுக்கான எதிர்காலத்தை எப்படி ஒரு அமைதியான புரட்சி மூலமா தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புதிய அரசியல் பரிணாமத்தின் பதிவு இது. ஓகே, நாம இந்த டீப் டைவோட இறுதி படுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசினதை ஒரு சின்ன சுருக்கமா பார்த்துடலாம். கண்டிப்பா. தமிழக தேர்தல் களம் ஒரு 4 முனை சதுரங்க ஆட்டமா மாறுது. ஸ்டாலின் அவர்களின் அனுபவம் சார்ந்த முதிர்ச்சி, எடப்பாடி பழனிசாமி அவர்களின் யதார்த்தமான நிர்வாகம், சீமான் அவர்களின் உணர்வுபூர்வமான அதிரடி மற்றும் விஜய் அவர்களின் மாற்றத்துக்கான வேகம். இந்த 4 வெவ்வேறு அரசியல் பிம்பங்களும் ஒன்னுக்கொன்னு மோதும்போது களத்துல பணபலம், அதிகார பலம் எல்லாமே தோல்வி அடைஞ்சு மக்களின் மௌனம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான 5வது சக்தி மேலெழும்புது. அந்த மௌனம் கடந்த காலத்தை தோண்டாம சிம்மாசனம் வேண்டாம், அதிகாரம் மக்களுக்கே என்ற எதிர்கால பாதையை காட்டும் ஒரு வைரல் செய்தியா வெடிக்கிறது. ரொம்ப சரியான சுருக்கம். நேர்களே, இதுவரைக்கும் இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த சதுரங்க வேட்டைய ஏதோ தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கும் ஒரு சாதாரண பார்வையாளர் மட்டும் இல்ல. இந்த கட்டுரை சொல்லும் அந்த மாபெரும் சக்தியே, அந்த விரல் நுனி ரகசியத்தை வச்சிருக்கிறதே நீங்கள்தானே. ஆமா, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. சரி, இந்த ஆழமான அலசலை முடிக்கும்போது உங்க சிந்தனைக்காக ஒரு கேள்வியை நான் விட்டுட்டு போக விரும்புறேன். கேளுங்க. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான அரசியல் பிரச்சாரங்கள் எதிரிகளின் கடந்த கால தவறுகளை கடுமையாக விமர்சிப்பதையே தங்களின் முக்கிய மூலதனமாக கொண்டுள்ளன. கோபத்தையும் நெகட்டிவிட்டியும் பரப்பினாதான் சோஷியல் மீடியாவுல கவனம் ஈர்க்க முடியும்னு ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. அதுதான் இப்ப இருக்கிற ட்ரெண்டு. ஆனா இந்த கதையில வர்ற அந்த வைரல் மெசேஜ் கடந்த காலத்தை தோண்டாம வெறும் எதிர்கால பாதையை மட்டுமே பேசுவதாக அமைக்கப்பட்டிருக்கு. எல்லார் கவனத்தையும் நொடியில ஈர்க்க துடிக்கும் இந்த அதிரடியான கோபமான சமூக வலைத்தள காலத்துல ஒருவருடைய குறைகளை சுட்டி காட்டாமல், எதிரியை அசிங்கப்படுத்தாமல், வெறும் பாசிட்டிவான எதிர்காலத்தை மட்டுமே காட்டி ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை உண்மையிலே சாத்தியப்படுத்த முடியுமா? அது ஒரு
ரொம்ப ஆழமான கேள்வி. ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு அந்த மௌனத்தை உடைக்கும் சக்தி இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எந்த அரசியல் பிம்பத்தோட கனெக்ட் ஆகுறீங்க? யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோட சந்திக்கலாம்.